Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா மே மைட். ஸோ இதை எங்க யூஸ் பண்ண போறோம், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மே மைட் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சோ மே அப்படின்றது வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு செயல் வந்து நமக்கு ஒரு 70% வரைக்கும் அந்த செயல் வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து மே வந்து யூஸ் பண்ணுவோம். மைட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது அந்த செயல் வந்து ஒரு 30 to 40% தான் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, ஐ ஆம் பிளேயிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ என்ன மீனிங் அதுக்கு நமக்கு தமிழ்ல? விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே இது ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட்னா நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இதே இது நம்ம மே வச்சு சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? ஐ மே பிளே கிரிக்கெட். நான் வந்து கிரிக்கெட் வந்து விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நம்ம கிரிக்கெட் விளையாட போறதுக்கு உண்டான வாய்ப்பு எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 70% தான். அந்த செயல் வந்து கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஆனா வந்து 70% வந்து அந்த செயல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதே இது மைட் வச்சு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? ஐ மைட் பிளே கிரிக்கெட் அப்படின்னா நான் வந்து கிரிக்கெட் விளையாட போற வாய்ப்பு வந்து வெறும் 30%ல இருந்து 40% வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? நம்ம மே அப்படின்ற மாடல் வெர்ப் வச்சு நம்ம இப்போ ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். சப்ஜெக்ட் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா மே அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெர்பு வந்து இருக்கணும். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும் பாத்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறமா மே அப்படின்ற மாடல் வெர்பு வந்துடும். எப்பயுமே இந்த மாடல் வெர்ப்ஸ் வந்து வெர்போட பக்கத்துல தான் வந்து வரும். சப்ஜெக்டுக்கு அப்புறமாவும் வெர்புக்கு பக்கத்துலயும் வரும். மே அப்படின்ற மாடல் வெர்பை தொடர்ந்து வெர்பு எழுத போறோம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். பேஸ் ஃபார்ம்னா என்னது? பிளே, சி, ஈட் இந்த மாதிரி வர்றதெல்லாம் தான் நம்ம வந்து பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல. இப்போ இதே இது மைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும். அதுக்கப்புறமா மைட் அப்படின்ற மாடல் வெர்பு வந்து வரும். அதுக்கப்புறம் வெர்பு. அதுக்கப்புறமா வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பேஸ் ஃபார்ம் அதுலதான் வந்து இருக்கணும். சோ இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? நான் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் வரலாம்னா இதை வந்து கான்பிடென்ட்டா சொல்றாங்களா? கிடையாது. இதுல வந்து நமக்கு ஒரு 70% ஆஃப் வந்து நான் வரலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா மே அப்படின்ற மாடல் வெர்ப் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. மேக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் வந்து இதான் சொல்லியிருக்கணும். சோ சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு நமக்கு? நான். அப்போ ஐ எழுதிக்கலாம். மே எழுதணும், எழுதிடலாம். வெர்பு எழுத சொல்லியிருக்காங்க. வெர்பு நமக்கு இங்க என்னது? வரலாம் அப்படின்றத வெர்பு. அப்போ வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கணும்? பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அப்போ கம் அப்படின்னு தான் எழுதணும். ஐ மே கம். நான் வரலாம். இப்போ இதே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் வந்தாலும் வரலாம். சோ இதையுமே வந்து கான்பிடென்ட்டா சொல்லல. அதாவது நான் வந்தாலும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல்ல வந்து ஒரு கான்பிடென்ட் இல்லாம வந்து சொல்றாங்க. சோ இந்த செயல் வந்து 30 to 40% தான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும்னா மைட் அப்படின்ற மாடல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம மே யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? சோ மைட்டுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர்ல வந்து அப்படியே அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கு. இங்க என்ன சப்ஜெக்ட் வருது? நான். சோ ஐ வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் மைட் எழுத போறோம்.
அதுக்கப்புறமா வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? கண்டிப்பா பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இங்க வெர்பு என்னது? நமக்கு வந்தாலும் வரலாம். அப்போ கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப இதை ரீட் பண்ணுங்க. ஐ மைட் கம். நான் வந்தாலும் வரலாம். சோ இது உங்களுக்கு மேக்கும் மைட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரலாம் அப்படின்னா ஐ மே கம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்தாலும் வரலாம் அப்படின்னா ஐ மைட் கம் அப்படின்னு சொல்லணும். சோ இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேட்கறாங்க, கிரிக்கெட் இன்னைக்கு விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல போயிருது. இப்ப நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஐ வில் பிளே கிரிக்கெட் டுடே அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்துடும், வில் வர்றதுனால. இப்போ இதே இது அந்த செயல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இங்க நமக்கு கம்மி அப்படின்றதுனால நம்ம வந்து மே யூஸ் பண்ணி சொல்றோம் இத. இப்ப பாருங்க, நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ ஒருத்தவங்க கேட்கும் போது நம்ம இந்த பதில் சொன்னா மே யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா இந்த செயல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஒரு 70% தான். கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட முடியாது, ஆனா நடக்கும். அதோட வாய்ப்புகள் வந்து ஒரு 70%. சோ அதனால இந்த இடத்துல நம்ம வந்து மே அப்படின்ற மாடல் வெர்பு யூஸ் பண்ணி தான் சொல்லணும், வில் யூஸ் பண்ணி சொல்லக்கூடாது. இத ஸ்ட்ரக்சர்ல நீங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு? நாங்கள். அப்போ வி. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்கிறோம்? எப்பயுமே சப்ஜெக்டுக்கு அப்புறமும் வெர்புக்கு முன்னாடியும் நமக்கு மாடல் வெர்பு எழுதணும். இங்க என்ன மாடல் வெர்பு எழுத போறோம்? மே. சோ மே எழுதிடலாம். வெர்பு எழுத சொல்லியிருக்காங்க. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பேஸ் ஃபார்ம். வெர்பு என்னது? இங்க நமக்கு விளையாடலாம் அப்படின்றதுதான் வெர்பு. சோ பிளே. அதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே பார்த்திருக்கிறோம் அஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் இருக்கிற வேர்ட் சென்டென்ஸ் நம்ம அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு? நமக்கு இன்று கிரிக்கெட் அப்படின்றதுதான் மிச்சம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் எழுதணும், அதுக்கப்புறமா இன்று அப்படின்றதுக்கு எழுதணும். we may play cricket today. இப்ப இதை ரீட் பண்ணுங்க. we may play cricket today. நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடலாம். சோ அந்த செயல் வந்து 70% நடக்கிறதுக்காண்டியான வாய்ப்புகள் இருந்தா மட்டும்தான் மே யூஸ் பண்ணி எழுதணும். இதே இது நீங்க கண்டிப்பா விளையாடுவீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல போயிடும். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடினாலும் விளையாடலாம். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? விளையாடலாம் அப்படின்னு சொன்னதுனால அங்க மே யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, விளையாடினாலும் விளையாடலாம் அப்படின்றப்ப அந்த செயல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து வெறும் 30% தான். கண்டிப்பா விளையாடுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. சோ அந்த செயல் வந்து நடந்தாலும் நடக்கலாம், நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. அப்படின்றப்ப மைட் அப்படின்ற மாடல் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா புரியும். நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னா அதுக்கு வந்து மே யூஸ் பண்ணணும். நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடினாலும் விளையாடலாம் அப்படின்றது இடத்துல மைட் தான் யூஸ் பண்ணணும். இதோட செயல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 30 to 40%. சோ மைட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ல நீங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். சப்ஜெக்ட் என்னது இங்க நமக்கு? நாங்கள். சோ வி எழுதிடலாம். நெக்ஸ்ட் மைட் எழுத போறோம். வெர்பு எழுதணும். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பேஸ் ஃபார்ம்ல தான். சோ இங்க நமக்கு வெர்பு என்னது? விளையாடினாலும் விளையாடலாம் அப்படின்றதுதான் வெர்பு. சோ பிளே எழுதிடலாம். சோ இப்ப நம்ம மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து எழுதிடலாம். என்ன இருக்கு? இன்று கிரிக்கெட். சோ we might play cricket today அப்படின்னு தான் எழுதணும். சோ இதை ரீட் பண்ணி பாருங்க. we might play cricket today. இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னா we may play cricket today. நாங்கள் இன்று கிரிக்கெட் விளையாடினாலும் விளையாடலாம் அப்படின்னு சொன்னா we might play cricket today. இப்போ உங்களுக்கு மேக்கும் மைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
அகைன் வந்து நம்ம இதுல இருந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? அவர்கள் அந்த வீட்டை வாங்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் அந்த வீட்டை வாங்கினாலும் வாங்கலாம். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கள் அந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்னா அந்த செயல் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம். இப்போ இதே இது அவர்கள் அந்த வீட்டை வாங்கினாலும் வாங்கலாம் அப்படின்னா அந்த செயல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? செயல் வந்து 70% அளவு நடக்கிறதுக்கு வந்து நம்ம எப்பயுமே மே தான் யூஸ் பண்ணுவோம். சோ அவர்கள் அந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் அப்படியே அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது நமக்கு? அவர்கள். சோ தே எழுதிக்கலாம். சப்ஜெக்டுக்கு அப்புறமா எப்பயுமே வந்து நமக்கு மாடல் வெர்ப் தான் வரும். சோ தேக்கு அப்புறமா மே வந்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பேஸ் ஃபார்ம்ல இருக்கணும். இந்த சென்டென்ஸ்ல நமக்கு வெர்ப் என்னது? வாங்கலாம் அப்படின்றது வெர்ப். அப்போ பை. நீங்க வெர்ப் வந்து எப்பயுமே வந்து பேஸ் ஃபார்ம்ல இருக்கணும். சோ நீங்க வெர்ப் வந்து எழுதும் போது கரெக்டா பார்த்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் நம்ம மிச்சம் இருக்கிற வேர்ட் வந்து எழுதியிருக்கலாம். இங்க என்ன வேர்ட் இருக்கு? அந்த வீட்டை அப்படின்னு தான் இருக்கு. அப்போ that house. இப்போ இதே இது அவர்கள் அந்த வீட்டை வாங்கினாலும் வாங்கலாம் அப்படின்னா இங்க என்ன மாடல் வெர்ப் யூஸ் பண்ணணும்? மைட் அப்படின்ற மாடல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? தே. நெக்ஸ்ட் மைட் அப்படின்ற மாடல் வெர்ப் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பேஸ் ஃபார்ம்ல. இங்க என்ன இருக்கு? வாங்கினாலும் வாங்கலாம் அப்படின்றதுதான் வெர்ப். சோ பை that house. சோ இப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயுமே நமக்கு வந்து எந்த இடம் மாறி வருது? மாடல் வெர்ப்ஸ் வர்ற இடம் மட்டும்தான் மாறி வருது. மே மைட்டுக்கு மட்டுமே இல்ல. இப்போ எல்லா மாடல் வெர்ப்ஸா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் இந்த ரெண்டுக்கும் இடையில தான் வந்து மாறி வரும். சோ இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால மே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த செயல்ல வாய்ப்புகள் கம்மி அப்படின்றதுனால மைட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மிச்சம் எந்த வேர்ட்ஸ்மே நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்காது. பாருங்க, they may buy that house. இங்க they might buy that house. சோ சேஞ்ச் ஆகிறது வந்து நமக்கு மேயா மைட்டா அப்படின்றது மட்டும்தான். சோ நீங்க வந்து ஒரு செயல் வந்து நீங்க நடக்கும்போது அது வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சுன்னா மே வச்சு யூஸ் பண்ணி பேசுங்க. இல்ல வாய்ப்புகள் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மைட் யூஸ் பண்ணி பேசுங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு டவுட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ நமக்கு இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? இன்று மழை பெய்யலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்று மழை பெய்தாலும் பெய்யலாம். சோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். நானும் இங்க வந்து ட்ரை பண்றேன், நீங்களும் என்னோட சேர்ந்து வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இன்று மழை பெய்யலாம் அப்படின்றப்ப நமக்கு இந்த செயல் நடக்கிறதுக்கு ஒரு 70% ஆஃப் வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல மே யூஸ் பண்ணி எழுத போறோம். இட் மே இன்று மழை பெய்தாலும் பெய்யலாம் அப்படின்றப்போ இந்த நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நமக்கு 30 to 40% தான். ஓகேவா? சோ நம்ம இந்த இடத்துல மைட் வந்து யூஸ் பண்ணி எழுதணும். இட் மே ரெயின் டுடே. இன்று மழை பெய்யலாம். இட் மைட் ரெயின் டுடே. இன்று மழை பெய்தாலும் பெய்யலாம். சோ மாடல் வெர்ப்ஸ் இது வந்து சின்ன வேர்ட் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதோட இடத்தை பொறுத்து அதோட மீனிங்கே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எந்த அளவு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவு நம்மளால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் வந்து பேசவோ எழுதவோ முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.